ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் சீரிஸில் இன்றைக்கி தம்பியோட லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். தம்பியோட லஞ்ச் பாக்ஸ் லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து சிக்னோரா வேறு, ரெண்டுமே நான் வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பிரகிக்குமே வந்து லஞ்ச் வந்து கொண்டு வரணும். 2 வீக்ஸாக ஹாஃப் டே, இன்னிலேருந்து ஃபுல் டே. ரெண்டு பேத்துக்குமே வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணணும். பிரகிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். பிரணவுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். 2 பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும்னா லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோட லஞ்சுக்கு சுட சாதம். பிரகிக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறனால என்ன கொடுத்து வர்றதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் தோசை வந்து கொடுத்து விட்டேன். மதியம் லஞ்ச் நம்மளே ஊட்டி விட்டு பழகிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் போய் சாப்பிட போகிறோம். டிஃபன் ஐட்டமாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தோசை, அதுக்கு கூடவே சட்னி வந்து பேக் பண்ணியிருந்தேன். பிரணவுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பும் பாலக்கீரையும் போட்டு கடையில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். 2 பேருக்குமே தொட்டுக்கிறதுக்கு கேரட் ஸ்லைஸ் வந்து பேக் பண்ணியிருந்தேன். பிரகியோட ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நட்ஸ் கேக்கும், பிரணவோட ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டேட்ஸும் வந்து பேக் பண்ணியிருந்தேன். ஓகே, இன்னைக்கு ஒரு டம்ளர் மோர் வந்து கொடுத்து விட்டுருந்தேன். ஜூஸ் எதுவும் கொடுத்து விடலை. ஆல்ரெடி கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது. அதனால ஐஸ் கியூப் எதுவும் சேர்க்காம மோர் மட்டும் ஒரு டம்ளர் வந்து கொடுத்து விட்டுருந்தேன். பசங்களுமே சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒருத்தன் என்ன சாப்பிட்றானோ அது இன்னொருத்தனுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்காது. 2 பேருக்கும் தனித்தனியாக தான் வேறு ஏதாவது செய்யணும். ஒருத்தனுக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும், ஒருத்தனுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். இப்போ வீட்லேயே இந்த மாதிரி 2 குழந்தைங்க இருந்தாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டைப். அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி லஞ்ச் பேக் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நானுமே ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்கள் பசங்களுக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.